பிரைஸ் தி லார்ட். அன்பான நித்தியன் டிவி நேயர் அவர்களுக்கும், இதை நிர்வாகம் செய்கிற அருமையான சார்லஸ், இந்த நிர்வாக இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், தியாகத்தோடு அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்தை தேவன் அவர்களையும் அவர்கள் சார்ந்தவர்களையும் அவர் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரிடம் மன்றாடுகிறோம். அவர் பணி சிறக்கட்டும். இதன் மூலமாக இயேசு நாமம் மயப்படுவோம். எங்கெல்லாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தை செல்லாமல் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் ஐயா மூலமாக இந்த வார்த்தைகள் கடந்து செல்வதற்கு ஐயாவை எடுத்து பயன்படுத்தின கிருபைக்காகவும் நன்றி சொல்லி இப்போது நம்முடைய உரையை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு என்ன தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பில் கனியும் மன்னிப்பு. அன்பு என்று சொன்னால் அது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இப்போ அன்பு இல்லாததுனால்தான், அன்பு கனிவு இல்லாததுனால்தான் பாருங்க, எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், கொலை கொள்ளைகள், குரோதங்கள், என்னென்ன நடக்கிறதோ நாட்டில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அன்பு ஒரு கனிவு இருந்தது என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறுமா என்பதை நாம் இப்போது சிந்திக்க வேண்டும். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதரர்கள் எல்லாரும் இந்த அன்பை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அன்பில் கனிவும் மன்னிப்பும் என்ற இந்த தலைப்பில் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் 26வது அதிகாரம் 16 19 வேத வசனங்களை நாம் வாசித்து தியானித்தோம் என்று சொன்னால் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், இந்த கட்டளைகளின் படியும் நியாயங்களின் படியும் நீர் செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். ஆண்டவர் நமக்கு ஆதியிலேயே நமக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு இந்த அன்பை பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதில் அழகாக சொல்கிறார், உன் முழு இருதயத்தோடும் ஒன்று, ரெண்டாவது உன் முழு ஆத்மாவோடும் ஆண்டவருடைய கட்டளைகளை நீ காத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். 17 பாருங்க, கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். ஆமீன். அருமையான தேவ பிள்ளைகளே, அழகாக 17வது வசனம் வந்துட்டு நம் பாகமும் 26 17வது வசனத்துல கர்த்தர் என் தேவனாய் இருப்பார் என்றும் பாருங்க, ஆண்டவர் நமக்கு தேவனாக இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். ஆண்டவருடைய கட்டளை நியாயங்களை நாம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததன்படியே அதன்படியே செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்ம அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாத தேவன். அந்த வாக்கை காத்து கொள்கிற நம்மளும் அந்த வாக்கு மாறாத பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். 18 பாருங்க, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் இப்படி எல்லாம் கை கொண்டு எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றார். அப்ப ஆண்டவர் நமக்கு அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை நாம் கேட்டால் மட்டும் போதாது, அந்த கட்டளையின்படி கீழ்ப்படுகிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இதன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அப்படி அந்த என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படியே நீங்க நடந்தால் நீங்கள் எல்லாம் என் சொந்த ஜனமாக, என் சொந்த பிள்ளையாக தேவன் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 19 பாருங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்ப பாருங்க,
ஆண்டவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம். அப்போ உலகத்தில் எவ்வளோ ஜாதிகள் மதங்கள்லாம் இருக்கிறது. எல்லா ஜாதிகளை பற்றும் எல்லா மதங்களை காட்டிலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? உன்னை புகழ்ச்சியில வைப்பாராம், உன்னை மகிமையில வைப்பாராம், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வாராம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றான். பாருங்க, கட்டளைகளை கீழ்ப்படியணும், அதன்படி கேட்கணும். அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வந்துட்டு பாருங்க, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனமாக இருப்பீர்கள், பரிசுத்த பிள்ளையாக இருப்பீர்கள், என் பிள்ளையாக இருப்பீர்கள், மகிமையின் பிள்ளையாக இருப்பீர்கள், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆமேன். அதோடு மட்டுமில்லாமல் இங்கே பாருங்க, அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அந்த 5வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது அதிகாரம் 43 48 வேத வசனங்களை நாம் வாசித்து தியானித்தோம் என்று சொன்னால் நமக்கு அழகாக அங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், என் அருமையான தேவ பிள்ளைகளே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். பாருங்க, 43 44, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவளை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவளுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவளாகவும் உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா, எவ்வளவு அழகாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நமக்கு. பாருங்க, இவர்தான் அவருடைய வார்த்தைகள் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உனக்கு சொல்கிறேன், உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்புகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய கட்டளை நம்ம கொடுத்திருக்கிறார். இது எத்தனை பேர் இதை கீழ்ப்படுகிறீங்க? நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளே இதை கீழ்ப்படுகிறது இல்லை, கேட்கறது இல்லை. ஒரு அடி நிலத்துக்கு, ஒரு நூல் நிலத்துக்கு கொள்ளை நடக்கிறது. இப்போ சமீபத்தில் டிவியில் பார்க்கிறோம், பேப்பரில் பார்க்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு கேள்வி கேட்டான்னு சொல்லி தன் பிள்ளை தகப்பனுக்கு சொத்துக்காக தகப்பனையே அடித்து கொண்ட சம்பவங்கள், தன் தாயை அடித்து கொண்ட சம்பவங்கள், இப்படி சம்பவங்கள் எல்லாம் நடந்து அநேக இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே தான் இதான் நம்முடைய சத்துருக்களை சிநேகிப்பது, பிறரை சிநேகிப்பது. பாருங்க, இதுல இன்றைக்கு ஒரு சிந்தனையாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பின் இரு இயல்புகள் அழுத்தமாக சொல்லப்படுகிறது. ஒன்று சாதாரண அன்பு, பெற்றோர், உற்றார், உறவுகள், அடுத்து வாழ்வரை அன்பு செய்து வாழ்வது 1வது காரியம். 2வது காரியம் அசாதாரணமான அன்பு, நமக்கு எதிராக திட்டமிட்டு துரோகம் செய்தவனை மனதார அன்பு செய்வது. பாருங்க, ஒன்று நம்முடைய உறவுகளுடைய அன்பு, பெற்றோர், உற்றார், உறவுகள், அடுத்து வாழ்வோரை அன்பு செய்கிற. பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம எட்டி கூட பார்க்கறது இல்லை. அநேக இடங்களில் ஜெபத்துக்கு போகிறோம், அங்கே ஜெபத்துக்கு போனால் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ளவன் யாருன்னே தெரியாது. அங்கே கொடுத்தன இருக்கிறவங்களும் யாருன்னு தெரியும். என்ன அன்பு, என்ன விசாரிப்பு, என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் அழகாக அந்த அன்பு செய்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளே அன்பு செய்யாமல் இருக்கிறார்கள், வேதத்தை மீறுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள், சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள், விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன் காரணம்? அன்பில்லை, விசாரிப்பில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் முகம் பார்க்கறதுக்கு கூட நான் பெரியவன், நீ பெரியவன், நான் பெரிய வீட்டில் இருக்கிறேன்னா, நான் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறேன்னா, நான் 3 பெட்ரூம் பிளாட்டில் இருக்கிறேன்னா, இந்த மாதிரியான அன்பு இல்லாமல் ஒரு ஈகோ காரியத்தில் அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு உதாரணமாக அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க, கிறிஸ்தவர் மத்தியில் கூட நிறைய ஊழியக்காரர்கள் மீட்டிங்கில் நாங்கள் போய் உட்காருவோம். இப்போ நிறைய பிஷப்புகள் வந்து விட்டார்கள், கார்டினார்கள் என்று சொல்கிறவர்களும் ஒரு சிலர்கள் வந்து விட்டார்கள்.
அதில் உட்கார்ந்த உடனே என்ன நடக்கிறது என்று சொன்னால் வந்துட்டு ஒருவருக்கொருவர் முகம் பார்க்காமலே உட்கார்ந்து இருக்கிறார்கள், விசாரிப்பு இல்லாமலே உட்கார்ந்து இருக்கிறார்கள், அன்பு இல்லாமலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். வேதத்தை வாசித்து வேதத்தை பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் வாழ்நாளெல்லாம் சொல்கிற இந்த ஆண்டவருடைய ஊழியக்கார ஆண்டவருடைய வேலை செய்வர்களை இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி ஆண்டவருடைய அன்பை நம் மக்களுக்கு சொல்ல முடியும்? சிந்திக்க வேண்டும். அதைத்தான் அதுக்கு உதாரணமாக 1981 ஆண்டு 13ஆம் தேதி போப் 2ஆம் ஜான் பால் அவர் இந்த வட்டிக்கான் நகரிலே ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவது வழக்கம். அவரை பார்ப்பதற்கு உலகத்திலிருந்து எல்லா நாடுகளிலிருந்து அங்கே வந்து பார்ப்பதற்கு வழக்கம். அவர் அந்த மக்களை சந்தித்து ஜெபித்து உரையாடி கொண்டிருக்கும் போது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், மெஹமத் அலி என்பவன் அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே ஒரு கூட்டத்தினர் ஒருவராக போய் நின்று அந்த துப்பாக்கியால் 2ஆம் ஜான் பால் போப் ஆண்டவர் அவர்களை சுட்டான். ஆனால் தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தபடினாலே அந்த குண்டு துளைத்த பிறகும் அவர் மிக மோசமான நிலையிலே மருத்துவமனையிலே அங்கே சேர்க்கப்பட்டார். மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட பிறகும் கூட தேவன் அவருக்கு 2வது உயிர் சிகிச்சை கொடுத்து அந்த ஆபத்திலிருந்து, தீங்கிலிருந்து, இன்னலிருந்து அந்த விடுதலை கொடுத்து அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதில் பாருங்க எவ்வளவு பெரிய கொலை செய்ய வேண்டும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒருவன் அவர் இவரை சுடுகிறான். ஆனால் அவர் பல மாதங்கள் சிகிச்சை பெற்று திரும்பவும் பிழைத்து கொண்டு மீண்டு வந்து அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவருடைய இருதயத்தை பாருங்கள், அவர் எண்ணத்தை பாருங்கள், அவருடைய ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்ததை பாருங்கள். போப்பாண்டவர் நம்ம ஆண்டவருக்கு அடுத்தபடியாக உலகத்தில் நம்முடைய போப்பாண்டவர் தான். யார் என்ன பதவிகள் வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு நிறுவனங்கள், எவ்வளவு பெரிய ஆலயங்கள் வச்சிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, போப்பாண்டவர் தான். உங்களுக்கு மத தலைவர் யார் என்று கேட்டால் போப்பாண்டவர் ஒருவரை தான் சொல்வார்கள். அதுக்கு பிறகுதான் எல்லாரையும் சொல்வார்கள். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த 27/12 அதே வருஷம், அதே 81வது வருஷம் சிறைச்சாலைக்கு சென்று அந்த கைதியை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவரை சந்திக்கிறார். இப்படி யாராவது செஞ்சிருப்பாங்களா உலகத்தில்? யாருமே செஞ்சதில்லை. நமக்கு ஒரு குரோதம் தான் வரும், கெட்ட எண்ணம் தான் வரும், அவனால பொறாமை தான் வரும், அவனால கோபம் தான் வருமே தவிர இந்த மாதிரியான ஒரு சாந்த குணம் வராது. அதை போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால் அதை செய்து அவர் அன்பை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் அன்பையும் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, போப்பாண்டவர் அவனை சிறைச்சாலையிலே சென்று நீ செய்தது என்னதென்று நீ அறிந்து நீ மனம் திரும்பு, ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறார், நானும் உன்னை மன்னித்து விட்டேன். ஏதோ அறியாமல் செய்த தவறு இருந்தாலும் நீ செய்த தவறு ஆண்டவர் எனக்கு மீண்டும் உயிரை கொடுத்திருக்கிறார், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆகையினால இனிமேல் அன்பு செலுத்துவராக நீ மாறு என்று சொல்லி போப்பாண்டவர் அவர் அன்பை வெளிப்படுத்தினார். உலகத்தில் எந்த கிறிஸ்துவ மத தலைவர்களும் இதை மாதிரி ஒரு அன்பை வெளிப்படுத்துறதாக எந்த சரித்திரத்திலும் எங்கேயும் பதிவில்லை. நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாதி பேர் இப்போ கோர்ட்டு கேஸுன்னு அலைந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தேகோஸ்தே இவர்களெல்லாம் ஊழல் பண்ணி விட்டார்கள், சொத்தை அபகரித்து விட்டார்கள் என்று சொல்லி நீதிமன்ற வாசலில் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற காலகட்டங்களிலே நம் போப்பாண்டவர் அவர்கள் சிறைச்சாலையிலே சென்று அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவனை சென்று அவனுக்காக ஜெபித்து மன்றாடி, மனம் திரும்புப்பா, நான் உன்னை மன்னித்து விட்டேன், இறைவனும் உன்னை மன்னித்து விட்டார், இனிமேல் இந்த தவறை செய்யாதே என்று சொல்லி மன்னித்ததாக இன்றைக்கு நமக்கு பதிவுகள் அநேகமாக இருக்கிறது. பாருங்க 46, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? 47, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரர் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? 48, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்கராய் இருக்கிறது போல நீங்களும்
பூரண சர்க்குணராக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார், வேதம் விரும்புகிறது, ஆண்டவரும் விரும்புகிறது. அதனால் சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இதன்படியே செய்கிற அன்பு செய்கிற பிள்ளைகளாக மாறுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நாமத்தை மேம்படுத்துகிற ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை மட்டும் தாழ்த்தி இருக்கிறது ஒப்புடுற ஆண்டவரே. இந்த நாளிலும் அருமையான இந்த நித்தியம் தொலைக்காட்சி மூலமாக இந்த தேவ செய்தி அன்பில் கனியும் மன்னிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தியை கொடுக்க வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா நேயர்களும் அன்பில் நிலைத்திருக்கும்படியாகவும் அன்பு கனிவு மன்னிப்பு கொடுக்கிறவர்களாகவும் மாறணும். அதுக்கு உதாரணமாக ஆண்டவர் 2ஆம் ஜான் பால் அவர்கள் தன்னை சுட்டு கொலை செய்து வந்தவனே சிறைச்சாலையில் சென்று சந்தித்து, தேவன் உன்னை மன்னித்து விட்டார், நானும் மன்னித்தேன் என்று சொல்லி மன்னிப்பு அருளி வந்திருக்கிறார். இந்த மன்னிப்பும் கனிவும் இரக்கம் எல்லாரோடு இருக்கும்படியாக இந்த வேளையில் கேட்டுக்கொண்டு ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நித்திய தொலைக்காட்சிக்காகவும் நன்றி வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.